ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ் யூனிவர்சிட்டியில் வந்து ப்ரிஸ்கிரைப்டு சிலபஸான ரைட்டிங் ஃபார் மீடியா இது வந்து செகண்ட் எம்ஏ இங்கிலீஷ்க்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணதில் வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் உள்ள ஃபுல் சம்மரி தான் வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா யூனிட்ஸ்க்குமே வந்து பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது. அண்ட் பார்க்காதவங்க வந்து மறக்காமல் அதை செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வாங்க சம்மரிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைட்லைன்ஸ் அப்படின்னா என்ன, நியூஸ் ரைட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நமக்கு வந்து லைவாக நியூஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டெய்லி நியூஸ் பேப்பர் வருது அப்படின்னா ஒரே நாளில் வந்து நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து நியூஸ் ரைட்டிங். அதாவது இது வந்து ஒரு புக்கு மாதிரியோ இல்லைன்னா ஒரு ஆர்டிக்கல் நாவல் மாதிரியோ இது வந்து டேஸ் நிறையா வந்து எடுத்துக்காது. ஸோ ஒரே நாளில் வந்து இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சே ஆகணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து நாளைக்கு மார்னிங் வந்து பப்ளிஷ் ஆக போகிற நியூஸ் பேப்பரை வந்து அவங்க இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வந்து பிரிண்ட் பண்ணாதான் வந்து அவங்களுக்கு வந்து மறுநாள் காலையில் நியூஸ் பேப்பர் வந்து கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரே நாளில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். அப்போது அந்த நியூஸ் பேப்பர் வந்து எப்படி இருக்கணும் அண்ட் அந்த நியூஸ் ரைட்டிங் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அண்ட் நியூஸை வந்து எப்படிலாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சில கைட்லைன்ஸும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆடியன்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆடியன்ஸை வந்து எதுக்காக அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நியூஸ் பேப்பர் வந்து ஆடியன்ஸ் வாங்கி ரீட் பண்ணணும் இல்லையா? சும்மா எல்லாத்தையுமே வந்து ஆடியன்ஸ் ரீட் பண்ணுவாங்களா? யாருக்கு எந்தெந்த கண்டென்ட் தேவை, எந்தெந்த லாங்குவேஜ் வந்து வேணும், அவங்களுக்கு இந்தந்த கண்டென்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து அண்ட் அதை வந்து கண்டென்ட் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு எலகண்டான இந்த ஆடியன்ஸ்க்கு எந்த மாதிரி லாங்குவேஜ் வந்து புரியும், எந்த மாதிரி டோன்ல பேசினா அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாமே வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நியூஸ் ரைட்டிங்கோட கைட்லைன்ஸில். சொல்ல வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரியாவது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் டைமில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. ஐடென்டிஃபை ஹூ யூ ஆர் ரைட்டிங் ஃபார் அண்ட் டெய்லர் யுவர் லாங்குவேஜ், டோன் அண்ட் கண்டென்ட் டு மீட் தேர் நீட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட். நம்மளோட ஆடியன்ஸோட நீட்ஸையும் இன்ட்ரெஸ்டையும் பொறுத்து தான் நம்மளோட லாங்குவேஜ், டோன் அண்ட் கண்டென்ட் வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ த இன்வெர்ட்டட் பிரமிட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன, அதாவது இன்வெர்ட்டட் பிரமிட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பரில் எடுத்த உடனே இப்போ ஒரு நியூஸ் பேப்பர்லன்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் நியூஸ் இருக்கும், பிஸ்னஸ் நியூஸ் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இருக்கும், டைப் ஆஃப் நியூஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் ஃப்ரண்ட் பேஜில் வந்து நல்ல பெரிய படமாக போட்டு என்ன நியூஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக், அதாவது ஒரு கிரிட்டிக்கலான இன்ஃபர்மேஷன். இப்போ தமிழ்நாட்டை பற்றின ஒரு கிரிட்டிக்கலான இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா இந்தியாவில் ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான இன்ஃபர்மேஷன். ஒன்று அந்த நியூஸ் வந்து இந்தியா முழுக்க பரபரப்பாக பேசின ஒரு விஷயமா இருக்கணும், இல்லைன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே பரபரப்பாக பேசின ஒரு விஷயம். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா இம்பார்ட்டண்டாக ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அதை தான் வந்து சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அதே மாதிரி நியூஸை தான் வந்து பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கிரிட்டிக்கலான இன்ஃபர்மேஷன் வந்து ஃபர்ஸ்ட் எந்தெந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும்னு பார்த்துடலாமா? ஒரு ப்ராப்பரான நியூஸ் வந்து வாட், ஹூ, வென், வேர் அண்ட் ஒய் இப்படின்னு சொல்லிட்டு WH கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும். வாட்னா என்ன, ஹூ அப்படின்னா யாரு, வென்னா எப்போ, வேர்னா எங்க, ஒய்னா ஏன் இதெல்லாம் நடந்தது, யாருக்கு நடந்தது, எப்போ நடந்தது, எங்க நடந்தது, இந்த எல்லா கொஸ்டினுக்குமே அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு ஆன்சர் பண்ணதை தான் வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்து நம்ம போடணும். அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்கணும். நம்ம கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனை கொடுத்து வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஒரு பிரமிட் ஸ்ட்ரக்சர். இது வந்து ஃப்ரண்ட் பேஜில் உள்ள நியூஸ்க்கு மட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. எல்லா கிரிட்டிக்கலான இன்ஃபர்மேஷனுக்குமே நம்ம வந்து கொடுக்குறப்போ வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு எல்லாமே அதை ஆன்சர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் என்ன சொல்கிறோம், நம்ம இன்வெர்ட்டட் பிரமிட் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பி கிளியர் அண்ட் கான்சைஸ் அப்படின்னா நம்ம சொல்ல வேண்டியதை வந்து கிளியராக சொல்லணும். ஸோ அப்போ வந்து நம்ம யூஸ் சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் லாங்குவேஜ். ரொம்ப ஒரு ஹைஃபையான லாங்குவேஜ். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு தமிழ் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. தமிழ் நியூஸ் பேப்பர் எடுத்துட்டீங்க அப்படின்னா
அங்க ஒரு தூய தமிழ்ல வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் புரியும்? மேக்சிமம் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு வந்து தூய தமிழ் வந்து புரியாது. பேச்சு வழக்குல வந்து கொஞ்சம் இருந்தாதான், நம்மளோட வழக்கியல் தமிழ் இருந்தாதான், நம்ம பேசுற போது என்ன தமிழ் இப்போ யூஸ் பண்றோம்னா எல்லாருமே வந்து அக்யூரேட்டான இலக்கிய தமிழ் யூஸ் பண்றோமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இல்ல. அப்போ வந்து நம்ம பேச்சு வழக்குல எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி ஒரு லாங்குவேஜ்ல சிம்பிளா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா வந்து சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. மேக்சிமம் நம்ம நியூஸ் எழுதும் போது ஜர்கான்ஸ் அவாய்ட் பண்ணணும். அதுவும் இல்லாம ஓவரான டெக்னிக்கல் டேர்ம்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும். அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ஜர்கான்ஸ் எல்லாமே வந்து நெசசரியா இருந்தா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அன்னெசரியா வந்து நம்ம ஓவரா எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றேன், என்னோட ரைட்டிங் ஸ்கில்ல வந்து அதுல தான் காட்டணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அதுலலாம் காட்ட தேவையில்லை. நம்மளோட டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே குறைச்சிக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. அது வந்து தேவைப்பட்டால், அது இல்லாம முடியாது, அன்னெசரியா இருந்தா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், நெசசரி இல்லாம வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து கீப் சென்டென்ஸ் அண்ட் பேராகிராஃப் ஷார்ட். ஒரு சென்டென்ஸா இருக்கட்டும், ஒரு பேராகிராஃபா இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு நியூஸை வந்து வள 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 அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்கு யாருக்குமே பிடிக்காது. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கணும். சொல்ல வேண்டிய கண்டென்ட்டும் எல்லாமே இருக்கணும், ஆனா நியூஸ் வந்து வளவலனும் போகக்கூடாது. இது எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய நாவல் இருக்கு அப்படின்னா இந்த நாவலையும் நம்மளால ரீட் பண்ண முடியாது, ஆனா எக்ஸாம்லயும் பாஸ் ஆகணும். அதே மாதிரி தான். ஸோ அது பெருசாவும் இருக்கக்கூடாது, ஆனா எல்லா கண்டென்ட் நமக்கு தெரியவும் செய்யணும். அப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கணும்னு சொல்றாங்க. யூஸ் ஆக்டிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ்னா நமக்கு தெரியும்ல, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். நம்ம சின்னதுல இருந்தே கிராமர் படிச்சிருப்போம். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வார்த்தையை எந்த ஒரு டைரக்டா சொல்லிடுறது. அண்ட் பாசிவ் வாய்ஸ் அப்படின்னா நம்ம வந்து இப்படி சுற்றி அப்படி தொடுறது, அண்ட் நாக்க மூக்கால தொடுற மாதிரி தான் வந்து பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா நம்ம டைரக்டாகவே சொல்லணும். ஒரு நியூஸில் வந்து நம்ம பாசிவ் வாய்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் ஆக்டிவ் வாய்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதில் நியூஸ் பேப்பர், நியூஸ் ரைட்டிங்கில் வந்து பாசிவ் வாய்ஸ் இருக்கக்கூடாது. சுற்றி வளைச்செல்லாம் சொல்லக்கூடாது. சொல்ல வேண்டியதை வந்து டைரெக்டாக நம்ம சொல்லி முடிச்சிடணும். ஸோ நோ யூஸ் ஆஃப் பாசிவ் வாய்ஸ். ஒன்லி ஆக்டிவ் வாய்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரையாரிட்டைஸ் அக்யூரசி அப்படின்னா வெரிஃபை ஃபேக்ட், ஸ்பெல்லிங், நேம், டேட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ வந்து ஒரு சம்பவம் ஆயிடுச்சு அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, ஒரு நியூஸை வந்து நம்ம பப்ளிஷ் பண்ண போகிறோம். பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எதெல்லாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், ஒரு நியூஸ் ரைட்டிங்க்கு முன்னாடி ஒரு கண்டென்ட் கிடச்சிருக்கு நமக்கு, நியூஸ் கண்டென்ட்டு, அந்த வந்து நடந்த சம்பவத்தை வந்து நம்ம எப்படி வந்து நியூஸ் ரைட்டாக எழுதணும், அண்ட் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட், அது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கணும், பார்க்கணும், செக் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெல்லிங். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா நேம், யாருக்கு நடந்தது, எப்போ நடந்தது, டேட்டு அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதில் சுற்றில உள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து எழுதணும். சும்மா வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து நான் நியூஸ் ரைட் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு தப்பான ஒரு நியூஸை வந்து நம்ம இன்னைக்கு எழுதி பிரிண்ட் பண்ணி நாளைக்கு காலையில் நியூஸ் அது வெளியே வரும்போது நிறைய இஷ்யூ வந்து அதை ஃபேஸ் பண்ணும். தப்பாக இருந்தது அப்படின்னா நியூஸ் ரைட்டர்ஸோட வேலை போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து இது எல்லாமே ரொம்ப கான்ஷியஸாக வந்து எழுதணும்னு சொல்கிறாங்க. Attribute sources properly to maintain credibility. ஒரு ப்ராப்பரான சோர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஒரு கிரெடிட்டபிலிட்டிக்காக வந்து இவங்க எல்லாம் ப்ராப்பராக வந்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ரைட் அண்ட் என்கேஜிங் ஹெட்லைன். இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஹெட்லைனை வாசித்து அது நல்லா இருந்தால் உள்ள நியூஸ் வாசிக்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த ஹெட்லைன் வந்து என்கேஜிங்காக இருக்கணும், கேட்சியாக இருக்கணும். ஒரு சீரியலுக்கு வந்து எப்படி ஒரு ப்ரோமோவோ அது போல தான் வந்து ஒரு நியூஸ் பேப்பருக்கு வந்து ஹெட்லைன் பார்த்த உடனே அட்ராக்ட் பண்ணி அதில் உள்ள கண்டென்ட் தெரியணும். ஆனால் அப்படி கொஞ்சம் அப்படி மேட்டாப்பில் இலைமறை காய் மாதிரி வந்து ஒரு ஹெட்லைன் வந்து நல்லா கேட்சியாக இருக்கணும், நம்மளை வந்து என்கேஜிங்காக இருக்கணும். அந்த ஹெட்லைனை பார்க்கறச்சே வந்து நமக்கு வந்து அந்த நியூஸை வந்து நம்ம ரீட் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டுற மாதிரி கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஹெட்லைன். ஸோ அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த ஹெட்லைன் ஷுட் சம்மரைஸ் த ஸ்டோரி அண்ட் கிராப் அட்டென்ஷன் வித்தவுட் பீயிங் மிஸ்லீடிங். இது எல்லாமே பண்ணணும், ஆனால் அதை வந்து மிஸ்லீட் பண்ணாமல் இது எல்லா விஷயத்தையுமே பண்ணணும். ஒரு சம்மரைசன் ஆஃப் ஸ்டோரி இருக்கணும், ஒரு அட்டென்ஷனை கிராப் பண்ணணும், ஆனால் அதை வந்து மிஸ்லீட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் வந்து ஒரு ஹெட்லைன் வந்து என்கேஜிங்காக வச்சுருக்கணும் ஆடியன்ஸ்ன்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் பார்த்தாங்க அப்படின்னா மெயின்டைன் அப்ஜெக்டிவிட்டி அப்படின்னா அவாய்ட் பர்சனல் ஒப்பீனியன் or bias unless writing an editorial or opinion piece அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு நியூஸ் ரைட்டர், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு நியூஸ் ரைட்டர்னு வச்சுக்கோங்க. உங்க ஒரு கண்டென்ட் வந்து கிடைச்சிருக்கு, இந்த கண்டென்ட் வந்து நீங்க எழுதி நாளைக்கு நியூஸா கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கண்டென்ட்டை பார்த்த உடனே அப்படியே நம்ம எமோஷனலா உள்ள இறங்கி போயிட்டு இந்த விஷயத்துல வந்து இப்படி பண்ணிருக்க கூடாது, அது தப்பு, இவங்க பக்கம் தான் நியாயம் இருக்கு, இதை வந்து இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பர்சனல் ஒப்பீனியனை எதையுமே வந்து நம்ம ஒரு நியூஸ் பேப்பருக்குள்ள கொண்டு வரக்கூடாது. நம்மளோட பர்சனல் ஆன எந்த கருத்துக்களையுமே வந்து நம்ம நியூஸ் ரைட்டிங் அதுல வந்து நம்ம கொண்டு வரக்கூடாது. நம்ம வந்து யாருக்குமே பயாஸ்டாவும் இருக்கக்கூடாது. நம்மளோட ரைட்டிங்ஸ்ல வந்து நம்ம கரெக்டா இருக்கணும். இந்த பக்கமும் பேசக்கூடாது, அந்த பக்கமும் பேசக்கூடாது. இப்போ நிறைய இதுல வந்து ஒரு கட்சிக்கு சார்பாவோ ஒரு பார்ட்டிக்கு சார்பாவோ பேசுவாங்க, இன்னொரு பார்ட்டியை வந்து லோ பண்ணியே பேசுவாங்க. அவங்க என்ன பண்ணாலும் கரெக்ட், இவங்க என்ன பண்ணாலும் தப்பு, அப்படிலாம் வந்து பயாஸ்டா இருக்கக்கூடாது. ஸோ நம்மளோட பர்சனல் ஒப்பீனியன் கொடுக்கக்கூடாது, பயாஸ்டா இருக்கக்கூடாது, அண்ட் ஒரு எடிட்டோரியல் ஒப்பீனியன் பீஸா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ப்ரெசென்ட் ஆல் சைட் ஆஃப் ஸ்டோரி வேர் அப்ளிகபிள். எல்லா சைட் ஆஃப் ஸ்டோரியும் காட்டணும். ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அதுல வந்து நம்ம 360 டிகிரியாவும் வந்து பார்த்து எல்லா சைடுமே அப்ளிகபிளா இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தேவையில்லாத இன்ஃபர்மேஷனை கொடுக்க வேண்டாம், அண்ட் கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து கரெக்டா கொடுக்கணும்னு சொல்றாங்க. யூஸ் கோட்ஸ் எஃபெக்டிவ்லி. ஒரு கோட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து எஃபெக்டிவா இருக்கணும். எப்படி கோட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. Incorporate direct quotes from creditable source to add authenticity and content to the story. இப்போ வந்து ஒரு டைரக்டான கோட்ஸ் கொடுக்கும் அப்படின்னா ஒரு கிரெடிட்டபிள் சோர்ஸ்ல இருந்து ஒரு கோட்ஸ் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா add authenticity and context to the story. அவங்களுக்கு இப்போ அந்த சோர்ஸ்ல இருந்து நம்ம எடுத்துருப்போம்ல, அந்த கண்டென்ட்டை வந்து எழுதியிருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பான முறையில் கிரெடிட் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஒரு கோட்ஸை ஒருத்தங்க எழுதின கோட்ஸை வந்து நம்ம கொடுக்குறோம். இது வந்து நம்ம ரிசர்ச் மெத்தடாலஜியில் படிச்சிருப்போம். ஸோ நீங்கள் வந்து ஞாபகப்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நம்ம ஒரு கோட்ஸ் எடுக்கிறோம், வேற ஒருத்தங்க எழுதின கோட்ஸ், அந்த கோட்ஸுக்கு வந்து ஓனர் நான் கிடையாது. அப்போ வந்து நான் என்னோட நியூஸ் ரைட்டிங்கில் கொடுக்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நான் கிரெடிட் கொடுக்கணும். அந்த ஆத்தென்டிசிட்டி இருக்கும்ல, அந்த கோட்ஸ் எழுதின ஓனருக்கு இல்லைன்னா ஆத்தருக்கு வந்து நான் வந்து அந்த கான்டெக்ஸ்ட் உள்ள ஸ்டோரியில வந்து நான் வந்து கிரெடிட்டபிள் கொடுக்கணும்னு சொல்றாங்க. என்ஷூர் கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எடிட் அண்ட் ப்ரூஃப் ரீட் தரோலி. நம்ம வந்து ப்ரூஃப் ரீட் அப்படின்னா என்னன்னு தெரியும், எடிட் அப்படின்னா என்னன்னு தெரியும். ப்ரூஃப் ரீட் அப்படின்னா ஒரு விஷயம் பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை வந்து செக் பண்ணுறது. கிராமர் மிஸ்டேக் இருக்குதா, ஏன்னா ஆர்டிக்கல் ஏதாவது சின்ன சின்ன தப்பு இருக்கா, ஃபேக்சுவல் மிஸ்டேக் இருக்கா, அண்ட் டைப்போஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைப் பண்ணும்போது இல்லைன்னா பிரிண்ட் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா அதான் டைப்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ரிவ்யூ த ஆர்டிக்கல் ஃபார் கிராமட்டிக்கல் எரர்ஸ், டைப்போஸ் அண்ட் ஃபேக்சுவல் அக்யூரசி. ஃபேக்சுவலாக ஏதாவது எரர் இருக்கா, கிராமட்டிக்கலாக ஏதாவது எரர் இருக்கா, டைப்போஸ் எரர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே செக் பண்ணணும் அண்ட் ப்ரூஃப் ரீடும் பண்ணணும்னு சொல்கிறாங்க. என்ஷூர் த ஸ்டோரி ஃப்ளோஸ் லாஜிக்கலி அண்ட் ஸ்மூத்லி. ஒரு ஸ்டோரி வந்து நல்லா லாஜிக்கலாக ஃப்ளோ ஆகுதா அண்ட் ஸ்மூத்தாக ஃப்ளோ ஆகுதாங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்டோரி வந்து லாஜிக்கலாகவும் இருக்கணும் அண்ட் ஸ்மூத்தாகவும் இருக்கணும். அது யார் கையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்டர்ஸ் கையில் தான் இருக்குது. நல்லா ஒரு ரீட் பண்ணும்போது ஒரு ஃப்ளோவாக இருக்கணும், இங்கே கொஞ்சம் பாதி அங்கே கொஞ்சம் பாதியாக இருக்கக்கூடாது, நல்லா ஃப்ளோவியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அட்டே டு த எத்திக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா நமக்குன்னு ஒரு எத்திக்கலான ஸ்டாண்டர்ட் இருக்கணும். ரெஸ்பெக்ட் பிரைவசி, அவாய்ட் சென்சேஷனலிசம் அண்ட் சீக் ட்ரூத் அண்ட் ஃபேர்னஸ். இப்போ வந்து ஒரு ப்ரைவசியை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். இதெல்லாம் தான் வந்து எத்திக்கல் ஸ்டாண்டர்டில் இருக்கிறது. என்னென்னா ஒருத்தங்களோட ப்ரைவசியை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அண்ட் சென்சேஷனலிசமை வந்து மேக்ஸிமம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணணும். அண்ட் ஒரு ட்ரூத் இருந்தது, ஒரு உண்மை இருந்ததுன்னா அதை வந்து நம்ம சீக் பண்ணணும், தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு மீடியாவில் தான் போய் வந்து நம்ம கடைசியாக ஒரு நீதி கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து மீடியா மூலியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நம்புவாங்க. அப்போது அந்த நம்பிக்கைகளுக்கு வந்து பாத்திரமா இவங்க வந்து ஒரு உண்மையை தேடணும் அண்ட் வந்து ஃபேர்னஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யாருக்குமே பயந்து இவங்க வந்து நியூஸை வந்து கொடுக்காமையோ இல்லை அப்படின்னா ஒருதலை பட்சமாவோ இல்லை பைசா வாங்கிட்டு எதுவுமே பண்ணாமல் ஃபேராக ப்ளே பண்ணணும் அண்ட் ஃபேராக ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களோட ரைட்டிங்ஸில் வந்து ஒரு ஃபேர்னஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அவாய்ட் பிளேகரிசம் பை ப்ராப்பர்லி சைட்டிங் ஆல் சோர்ஸ். இப்போ வந்து ஒரு சைட்ல இருந்து ஏதாவது ஒன்று எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம கிரெடிட் பண்ணலை
அப்படின்னா அது வந்து பிளேகரிசமா கன்சிடர் பண்ணப்படும். ஸோ பிளேகரிசம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சைட்ல இருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம கிரெடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எல்லாமே வந்து எத்திக்கல் ஸ்டாண்ட்ஸ்ல வந்து பிளேஜரிசம் பண்ணக்கூடாது, ஒருத்தவங்களோட பிரைவசியை மதிக்கணும் அண்ட் சென்சேஷனலிசம் பண்ணக்கூடாது, நம்மளோட ரைட்டிங்ஸ்ல வந்து ஒரு நீதி அதாவது ஒரு உண்மை வந்து கிடைக்கணும், நம்ம வந்து நியாயமா வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்க்ளூட் அ ஸ்ட்ராங் லீடு. ரைட்டிங்ஸ்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லீடை வந்து இன்க்ளூட் பண்ணணும். த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஆர் பேராகிராஃப் தட் லீட் ஷுட் hook the readers and summarize the most important aspects of a story. ஸ்ட்ராங் லீட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஹெட்லைனை பார்த்து உள்ள போறோம், அந்த நியூஸை வந்து ரீட் பண்றதுக்காக உள்ள போறோம்னு வச்சுக்கோங்க. அந்த நியூஸை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லைன்ல ரீட் பண்ணும் போதே அந்த அவங்க யூஸ் பண்ண வேர்ட்ஸ் வந்து நம்மளை ஹூக் பண்ணணும். ஹூக் பண்றது அப்படின்னா நம்மளை கட்டி இழுத்துருச்சுப்பா அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அதை பார்த்த உடனே நான் விழுந்துட்டேன் மெர்சலைட் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி நம்மளை வந்து அந்த ரீட் பண்றச்சவே வந்து அதை ஹூக் பண்ணி நம்மளை வந்து இழுக்கணும். அந்த ரீடர்ஸ்க்கு வந்து ஒரு சம்மரைஸ் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டோரியை வந்து சொல்றோம் அப்படின்னா அதை சம்மரைஸ் பண்ணி அந்த கண்டென்ட்டை வந்து ஃபுல்லா அந்த ஸ்டோரியை ரீட் பண்ண வைக்கிறது வந்து அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல உள்ள ஸ்ட்ராங் லீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு பேராகிராஃபோ ஒரு சென்டென்ஸோ வந்து நம்ம அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரீடர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ண வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த ஃபர்ஸ்ட் லைன்லேயே வந்து மேக்ஸிமம் நம்ம கொஞ்சம் வந்து அந்த சம்மரைஸ் பண்ணி இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா நம்ம உள்ள இல்லை லாஸ்ட் ஏதாவது கண்டென்ட் வச்சிருந்தோம்னா மேலே ரீட் பண்ணிட்டு அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளோட நியூஸ் ரைட்டிங்கை வந்து யாருமே ஸ்கிப் பண்ணாத அளவுக்கு நம்மளோட வேர்டிங்ஸில் வந்து ஒரு தெளிவு இருக்கணும், சிம்பிளிசிட்டி இருக்கணும் அண்ட் லாங்குவேஜ் டோன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கீப் இட் டைம்லி. நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த நியூஸ் ரைட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பல நாள் ப்ராசஸ் கிடையாது. ஒரு நாவல் போம் எல்லாம் எழுதுற மாதிரி ஒரு பல நாள். இப்போ நாவல் போம் எல்லாம் அப்படின்னு எழுதுறதுக்கு ஒரு மாசம் ஒரு வருஷம் கூட ஆக்கலாம். யாருமே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. ஆனால் நியூஸை பொறுத்த வரைக்கும் டுடேஸ் நியூஸ் டுமாரோ ஹிஸ்ட்ரி. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு நியூஸ் நடந்திருக்குன்னா அதுதான் அந்த நியூஸ், அதுக்கு தான் அது பேர் வந்து நியூனா புதுசு, எஸ்ஸோட சேர்த்து நியூஸ்னா புதுமையானது. இன்னைக்கு நடந்ததான் நியூஸ், டுமாரோ வந்து அது ஹிஸ்ட்ரியா மாறிடும். ஸோ இன்னைக்கு நடந்ததை இன்னைக்கு உள்ள கண்டென்ட் வந்து நம்ம இன்னைக்கே சொல்லணும். ஒரு நியூஸ் பேப்பர் இப்போ ஒரு 10 நியூஸ் பேப்பர் ஏஜென்சிஸ் இருக்கு, நியூஸ் ஏஜென்சிஸ் நிறைய இருக்கு. ஸோ ஒரு நியூஸ் ஏஜென்சில வந்து இன்னைக்கு நியூஸ் சொல்லிட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு தான் அது நியூஸ். மற்ற உள்ள 8-9 நியூஸ் ஏஜென்சிலையுமே அது நாளைக்கு சொன்னாங்க அப்படின்னா அது நியூஸ் கிடையாது. இந்த நியூஸ் பேப்பர்காரங்க வந்து ஒரு பிளேஸை வந்து ரீச் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து முன்னாடியே வந்து நடந்த நியூஸை வந்து அவங்க கேதர் பண்ணி கலெக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போ டைமிங் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா இந்த நியூஸ் பிரிண்டிங் எல்லாமே நைட்டு தான். நைட்டு வந்து அவங்க பிரிண்ட் பண்ணிட்டு கொடுக்க போவாங்க. ஆக்சுவலி நான் வந்து பிஜி படிக்கும் போது நாங்கள் இன்டர்ன்ஷிப் போயிருந்தோம். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை தினமணி போயிருந்தப்போ வந்து அவங்க தான் சொன்னாங்க ஒரு 10 o'clock வந்து நியூஸ் பிரிண்டிங் எல்லாமே வந்து முடியாது. பட் அந்த ரைட்டிங், நியூஸ் ரைட்டிங், கண்டென்ட் ரைட்டிங், எடிட்டோரியல், நாளைக்கு வந்து நியூஸ் பேப்பர் இப்படி தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் ஆஃப்டர் ஒரு 11:45 போல் வந்து அவங்க வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. கொடுக்கறச்ச என்ன நடக்கும் அப்படின்னா கடைசி நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஸோ இல்லை அப்படின்னா இம்பார்ட்டண்டான ஏதாவது ஒரு பிரேக்கிங் நியூஸ் நடந்ததுன்னா மறுநாள் வந்து ஹெட்லைன்ல அந்த நியூஸ் இருக்கணும். ஸோ அந்த டைமிங்குள்ள வந்து அவங்க சீக்கிரமா எடிட் பண்ணி எல்லா கண்டென்ட்டையுமே வந்து ஏன்னா ஒரு பிரேக்கிங் நியூஸ் நடந்திருக்கு ஆல்ரெடி வந்து அவங்க ஃபர்ஸ்ட் பேஜை ஃபுல் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு பொலிட்டிக்கல் லீடரோ இல்லை பெரிய ஆளோ ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், ஏதாவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, ஒரு இம்பார்ட்டன்டான ஆள் அப்படின்னா அதை வந்து நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியே ஆகணும். நாளைக்கு நியூஸ்ல சொல்லிக்கலான்னு விட முடியாது. அப்போ அந்த டைமிங்ல வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லா வேலையுமே அந்த மொத்த பேப்பரையும் வந்து நம்ம கவர் பண்ணி மொத்தமா வந்து நம்ம அனுப்பி விடணும். அது எல்லாமே வந்து நம்ம டைமிங்குள்ள முடிக்கணும். அந்த எடிட்டிங்காக இருக்கட்டும், கண்டென்ட் ரைட்டிங்காக இருக்கட்டும், நியூஸ் ரைட்டிங் எல்லாமே ஓவராலாக வந்து எல்லா வேலையுமே முடிச்சு வந்து அவங்க ப்ராப்பராக அனுப்பணும். ஸோ நம்ம வந்து டைமிங் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. ஃபோக்கஸ் ஆன் ரீசெண்ட் ஆர் ரெலவெண்ட் ஈவெண்ட்ஸ் டு என்ஷூர் தட் த ஸ்டோரி ரிமைன்ஸ் நியூஸ் வர்த்தி. நியூஸ் வர்த்தியாக இருக்கிறதுக்கு, நியூஸ் வர்த்தி அப்படின்னா நம்ம கொடுக்குற நியூஸ் வந்து வர்த்தியாக இருக்கணும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. நம்ம நியூஸ் வந்து வர்த்தியாக இருக்கணும் அப்படின்னா ரெலவெண்ட்டான டைமில், ரெலவெண்ட்டான ஈவெண்ட், ரீசெண்டான ஈவெண்ட்டாக ரெலவெண்ட்டான டைமில் வந்து
நம்ம வந்து என்ஷோர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மாதிரியான அட்டையர்ஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்றச்ச என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளோட நியூஸ் சைட் வந்து ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கும், ரீடர்ஸை வந்து எங்கேஜிங்கா வச்சிருக்கும் அண்ட் ரிலேயபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரிப்போர்ட்டர் அப்படின்னா யாரு? ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஷனலான ரெஸ்பான்சிபிள் இருக்கு. கலெக்டிங் எ நியூஸ், ஒரு நியூஸை வந்து கலெக்ட் பண்றவங்க தான் வந்து நியூஸ் ரிப்போர்ட்டர்னு சொல்றாங்க. ஒரு நியூஸ் வந்து சும்மா நமக்கு வந்து எப்படி கிடைக்காது இல்லையா? இப்போ வந்து நமக்கு நிறைய ஆன்லைன் மூலியமாவே நியூஸ் ஏஜென்சில இருந்து நியூஸ் கலெக்ட் பண்றாங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிப்போர்ட்டர்ஸ் வந்து டைரக்டா அங்கங்க போவாங்க. இப்போ வந்து நல்லா ரெய்னி சீசன்ல எல்லாம் என்ன நடக்கும்னா, நீங்க மேக்ஸிமம் டிவி சேனல்ஸை பார்த்தீங்க அப்படின்னா, லைவ்ல எல்லாம் அந்தந்த இடத்துல இருந்து ரெயின் கோட் போட்டுட்டு இந்தந்த இடத்துல வந்து இது நடந்திருக்கு, மழை இவ்வளோ பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா? அவங்க தான் வந்து ரிப்போர்ட்டர். ஆங்கருக்கும் ரிப்போர்ட்டருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஆங்கர் வேற, ரிப்போர்ட்டர் வேற. ஒரு நியூஸை வந்து அந்த ஸ்பாட்டுக்கே போய் வந்து நியூஸை கலெக்ட் பண்ணி அண்ட் கொடுக்கறது, நியூஸை கேதர் பண்ணி கலெக்ட் பண்ணி கொடுக்கறது தான் வந்து ரிப்போர்ட்டரோட வேலை. ஸோ ஆங்கர் வந்து அப்படி கிடையாது. அந்த கலெக்ட் பண்ண நியூஸ் எல்லாமே வந்து எந்தெந்த கண்டென்ட்டை போடணும் வைக்கணுங்கிறத முதற்கண்டு எல்லாமே சொல்லிடுவாங்க அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அதை ஹோஸ்ட் பண்ணுறது அவங்களோட வேலை. பட் ரிப்போர்ட்டர் வந்து அப்படி கிடையாது. சில டைமிங்கில் லைவாக பேசிகிட்டு இருக்கும்போது, லைவாக போகும்போது வந்து ரிப்போர்ட்டர்ஸுமே வந்து விஷுவல் மீடியாவில் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எல்லா டைமிங்குமே ரிப்போர்ட்டர்ஸை வந்து கேமரா முன்னாடி ஆன் கேமராவில் வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நோ தான். அதை தான் சொல்கிறாங்க. நியூஸ் ரிப்போர்ட்டர் இஸ் அ ப்ரொஃபஷனல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கலெக்டிங், அனலைசிங் அண்ட் ப்ரெசென்டிங் இன்ஃபர்மேஷன் டு இன்ஃபார்ம் அ பப்ளிக் அபவுட் கரண்ட் ஈவெண்ட்ஸ், டெவலப்மெண்ட் அண்ட் இஷ்யூ. ஒரு கலெக்டிங் இன்ஃபர்மேஷனை அனலைசிஸ் பண்ணி யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, பப்ளிக். எதை பற்றி? ஒரு கரண்ட் ஈவெண்ட்டு, ஏதாவது டெவலப்மெண்ட், இல்லை ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்தது அப்படின்னா அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து ரிப்போர்ட்டர்ஸோட வேலைன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பப்ளிக் ப்ரெஸ் மீட் நடக்கு அப்படின்னா அங்கே ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. அண்ட் ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஏதாவது மீட்டிங் வைக்கிறாங்க அந்த எலெக்ஷன் டைம்லலாம்னா அங்கே வந்து ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்துருச்சு அப்படின்னா அங்கேயுமே ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணி நமக்கு வந்து நியூஸை வந்து கொடுப்பாங்க. நியூஸ் ஏஜென்சிக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. Their work span various media platform including print, television, radio and digital outlets. இந்த எல்லா print மீடியால வந்து ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, டெலிவிஷன்ல ரிப்போர்ட்டர்ஸ், ரேடியோல ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் டிஜிட்டல் அவுட்லெட்ஸ்லயும் கூட ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களோட ரோல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். அவங்களோட இருக்கிற மீடியாவை பொறுத்து வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரோல்ஸ் ரெக்வயர் காம்பினேஷன் ஆஃப் டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் தெரியணும், எத்திக்கல் ஜட்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்டோரி டெல்லிங் எபிலிட்டி. ஏன்னா அங்கே நடக்கிற விஷயத்த வந்து நமக்கு அப்படியே சொல்லணும். ஏன்னா அவங்களா வந்து எதுவும் பிரிச்சும் சொல்ல முடியாது, எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியும் சொல்ல முடியாது, நடக்கிற விஷயத்த வந்து குறைச்சும் சொல்லக்கூடாது. ஒரு ஸ்டோரி எபிலிட்டிங் ஸ்கில்ஸ் வேணும், அவங்களுக்குன்னு சில எத்திக்கலான ஜட்மெண்ட்ஸ் தெரியணும், கொஞ்சம் டெக்னிக்கல் ஸ்கில்ஸுமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எல்லா காம்பினேஷனும் இருக்கிற ஒரு ஆளால மட்டும்தான் வந்து ரிப்போர்ட்டிங்கை வந்து பிளே பண்ண முடியும், ஒரு ப்ராப்பரான ரிப்போர்ட்டரா இருக்க முடியும்னு சொல்றாங்க. இதுதான் ரிப்போர்ட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் இல்லையா? அது என்னன்னு பார்த்தலாமா? ரிசர்ச் அண்ட் ஃபேக்ட் ஃபைண்டிங். ஒரு விஷயம் நடந்துச்சு, அந்த ஸ்டோரியை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். டைரக்டா அந்த இடத்துக்கு போய் அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அனாலிசிஸ் பண்ணணும். அவங்க வந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணணும் வேரியஸ் சோர்ஸ்ல இருந்து. ஒரு இன்டர்வியூ மூலியமா, ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் மூலியமா, ப்ரெஸ் லிஸ்ட் மூலியமா, ஒரு பப்ளிக் ரெக்கார்ட் மூலியமா வந்து ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங், உண்மையை வந்து கண்டுபிடிக்கணும். அண்ட் வந்து அவங்க வந்து கண்டென்ட்டுக்காக வந்து சர்ச் பண்ணணும்னு சொல்றாங்க. மானிட்டரிங் ஈவெண்ட்ஸ், ட்ரெண்ட் அண்ட் பிரேக்கிங் நியூஸ் டு ஸ்டே அப்டேட். அதாவது டே டு டே லைஃப்ல வந்து அவங்க ரொம்பவே அப்டேட்டடா இருக்கணும். ஒரு மானிட்டரிங் ஈவெண்ட்ஸ், ஏதாவது ட்ரெண்டிங் ஏதாவது நடக்கு, டப்புன்னு ஒரு பிரேக்கிங் நியூஸ் நடக்குன்னா அந்த ஸ்பாட்ல வந்து அவங்க போவாங்க. அந்த பிரேக்கிங் நியூஸ் வந்து நமக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதே மாதிரி வேலைகள் எல்லாமே வந்து ரிசர்ச் அண்ட் ஃபேக்ட் ஃபைண்டிங்ல வருது. அப்புறம் இன்டர்வியூயிங் சோர்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு ரிப்போர்ட்டர் வந்து பப்ளிக் ஒப்பீனியன் கேட்பாங்க, இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு லீடர்ஸ் கிட்டயோ இல்லை யார்கிட்ட வேணா வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணலாம். கண்டக்டிங் இன்டர்வியூ with eyewitness, expect official and other stakeholders to gain insights. ஒரு ஐவிட்னஸோட வந்து அவங்க இன்டர்வியூங் ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும். அவங்களுக்கு வந்து இன்டர்வியூங் ஸ்கில்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ஷூரிங் சோர்ஸ் ஆஃப் கிரெடிட்டபிள் அண்ட் இன்ஃபர்மேஷன் இன் ஃபேக்ட் செக்.
ஒரு ஃபேக்டை வந்து இவங்க தான் வந்து செக் பண்ணி அதுக்கான கிரெடிட்டையும் கொடுக்கணும். அண்ட் இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நிஜமாவே உண்மைதானா, அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ப்ராப்பராக வந்து இவங்க இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரைட்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங். இப்போ வந்து மேக்சிமமான ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில இருந்து ஏதாவது பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷார்ட் அண்ட் பழகி வச்சுக்குவாங்க. அவங்க சொல்ல சொல்ல ஒரு வேர்டு மாறாம இவங்க வந்து ஃபாஸ்டா வந்து ரீட் பண்ணுவோம், ஃபாஸ்டா வந்து ரைட் பண்ணுவாங்க. நிறைய ரிப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து அது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிராஃப்ட் news articles report or script in a concise and accurate engaging manner. ஒரு நியூஸை வந்து உங்களுக்கு கிராஃப்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா ஒரு ஆர்டிகல்ஸ்னா எப்படி இருக்கணும், ஒரு ரிப்போர்ட்டை எப்படி கொடுக்கணும், ஒரு ஸ்கிரிப்ட் எந்தெந்த ஸ்கிரிப்டை வந்து எவ்வளோ சைஸ் இருக்குன்னு அக்யூரேட்டாக எங்கேஜிங் மேனரில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடாப்டிங் கண்டென்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் லைக் பிரிண்ட், ஆன்லைன் அண்ட் போட்காஸ்ட். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ரிப்போர்ட்டர் வந்து பிரிண்ட் மீடியாவில் இருப்பாங்க, ஆன்லைன் மீடியாவில் இருப்பாங்க அண்ட் போட்காஸ்ட்லேயும் இருப்பாங்க. ஸோ எந்தெந்த பிளாட்ஃபார்முக்கு ஏற்றாப்புல அவங்க வந்து கண்டென்ட் வந்து அவங்களுக்கு அடாப்ட் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பிரேக்கிங் நியூஸ் கவரேஜ். பிரேக்கிங் நியூஸ் கவரேஜ் அப்படின்லாம் வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஏதாவது ஒரு போராட்டம் நடக்குது, இப்போ ஒரு பயங்கரமான கலவரம் நடக்குதுன்னா அந்த இடத்துலையுமே வந்து நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து லைவா வந்து நமக்கு நியூஸ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஃபீல்ட்ல உள்ள கிரிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் ஏதாவது நடந்தது, ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வெள்ளம் வந்ததுனாலும் அந்த வெள்ளத்துல நின்று வந்து அவங்க பேசுவாங்க. பொலிட்டிக்கல் ரேலிஸ் ஏதாவது நடந்தது, இல்லை ஒரு கிரைம் நடந்ததுன்னா கூட லைவான ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த இடத்தோட சிச்சுவேஷன் புரிஞ்சு நம்ம வந்து அதுக்கு தக்கன நடந்துக்குவாங்க. ஸோ மெயின்டைன் அக்யூரசி அண்ட் கம்போஸ் அண்ட் டைட் டெட்லைன். ஒரு டைட்டான டெட்லைனுக்கு நடுவில் தான் வந்து அந்த ரிப்போர்ட்டர்ஸோட ஒர்க்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எவ்வளோ கஷ்டம் இல்லையா, ஒரு வெள்ளம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்மளாம் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டோம், பட் நமக்கு நியூஸ் தெரியணும் அப்படிங்கிறதுனால ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே போவாங்க. ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன், ஒரு கிரைம் சீன் நடந்திருக்கு, அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம எல்லாம் சாதாரணமா போக முடியாது அண்ட் போகவும் மாட்டோம். அந்த மாதிரி இடத்துக்குலாம் அவங்க போவாங்க ரிப்போர்ட்டர்ஸ். பிரேக்கிங் நியூஸ் வந்து கவரேஜுக்காக அவங்க போவாங்கன்னு சொல்றாங்க. Next, analysis and contextualization. Analysis and contextualization provide background and context to help audience understand the significance of a story. இப்போ ஒரு கண்டென்ட் சொல்லிட்டாங்க, ஒரு ஸ்டோரி சொல்லிட்டாங்க, அந்த ஸ்டோரியோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அனாலிசிஸ் பண்ணி சொல்ல வேண்டிய வேலை யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டரோட வேலை. அவங்க அனாலிசிஸ் பண்ணி சொன்னாங்கன்னா தான் ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே புரியும், அதோட சிக்னிஃபிகன்ஸ் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹைலைட்டிங் இம்ப்ளிகேஷன் ஆர் ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு ஹைலைட்டான பண்ண வேண்டிய இம்ப்ளிகேஷன்ஸை வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் நடந்திருக்கு, அதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும்னா அதையுமே வந்து ரிப்போர்ட்டர்ஸ் வந்து காட்டுவாங்கன்னு சொல்றாங்க. அத்தேரிங் டு எத்திக்கல் ஸ்டாண்டர்ட். அவங்களுக்குன்னு ஒரு எத்திக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கு. ரிப்போர்ட்டர்ஸ் வந்து எப்பவுமே பயாஸ்டா இருக்க மாட்டாங்க, அன்பயாஸ்டா தான் இருப்பாங்க. ஒருவேளை பட்சமா வந்து ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கக்கூடாது. அவங்க வந்து ட்ரூத்ஃபுல்லா அண்ட் அவங்க கண்டென்ட்டுக்கு வந்து அவங்க ஃபேரா இருப்பாங்க, ஃபேரா இருக்கணும்னு சொல்றாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அன்பயாஸ்டா இருக்கக்கூடாது, ட்ரூத்ஃபுல்லா இருக்கணும் அண்ட் வந்து ஒரு ஃபேர் கண்டென்ட்டை வந்து அவங்க கொடுக்கணும்னு சொல்றாங்க. அவாய்ட் சென்சேஷனலிசம் அண்ட் ரெஸ்பெக்டிங் த பிரைவசி ஆஃப் இண்டிவிஜுவல் இன்வால்வ்ட் இன் சென்சிட்டிவ் ஸ்டோரிஸ். ஒரு சென்சிட்டிவான ஸ்டோரி நடந்திருக்குன்னா அங்க வந்து ஒரு பிரைவசியை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஒரு இண்டிவிஜுவலோட பிரைவசியை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு சென்சேஷனலான நியூஸ்ல வந்து சென்சேஷனலிசம் வந்து இவங்க மேக்சிமம் வந்து அவாய்ட் பண்ண பார்க்கணும். இது எல்லாமே எத்திக்கல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரிப்போர்ட்டர்ஸ். ஒரு ரிப்போர்ட்டர்ஸ்க்குன்னு இருக்க வேண்டிய எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட்டர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கில்டு என்ன ஸ்கில்லாம் இருக்கணும், ரிப்போர்ட்டர்ஸ்க்கு இருக்க வேண்டிய ரெக்வயர்டு ஸ்கில்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ எல்லா வேலைக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்கில்ஸ் தேவை இல்லையா, அப்போ ரிப்போர்ட்டர்ஸ்க்குன்னு என்ன ஸ்கில் தேவை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன். ஒரு ஸ்ட்ராங்கான கம்யூனிகேஷன் இருந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து எழுதவும் முடியும், வேர்பலாகவும் அவங்க வந்து நல்லா ஒரு சொல்ல வேண்டிய, இப்போ வந்து நிறைய பேத்துக்கு வந்து மனசுக்குள்ள நிறைய தோணும், பட் அவங்களால ப்ராப்பராக கன்வே பண்ண முடியாது. அந்த டெலிவரிங் திறமை வந்து அவங்க கிட்ட இருக்காது. ஸோ நமக்கு வந்து எழுதவும் தெரியணும், நம்ம என்ன தோணுதோ நம்ம வந்து அதை ப்ராப்பராக நமக்கு கன்வே பண்ணவும் தெரியணும், அது கிளியராகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கணும். இப்போ ரிப்போர்ட்டர்ஸ் அப்படின்னா ஒரு ப்ரெஸ் மீட்ல வரிசையாக வந்து அவங்களுக்கு கேள்வி கேட்க விட மாட்டாங்க. அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிற நேரம் அவங்க வந்து கரெக்டான கொஸ்டினா கேட்கணும். ஸோ அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப தேவைன்னு சொல்றாங்க. எபிலிட்டி டு ஆஸ்க் இன்சைட்ஃபுல் கொஸ்டின் டியூரிங் இன்டர்வியூஸ். நான் சொன்னேன் இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காங்க. கிரிட்டிக்கல் திங்கிங். ஒரு
ரிப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அனலைசிங் இன்ஃபர்மேஷன் டு டிஸ்டிங்விஷ் ஃபேக்ட் ஃப்ரம் ஒப்பீனியன் ஆர் மிஸ்இன்ஃபர்மேஷன். ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நடந்திருக்கு, ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, அந்த இன்ஃபர்மேஷன் நிஜமாவே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒப்பீனியனை வந்து அதுல சொல்லக்கூடாது, ஃபேக்டை தான் வந்து அவங்க சொல்லணும். அவங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தேவையில்லை. மக்களுக்கு என்ன தேவை? உண்மைதான் தேவை. ஸோ உங்க ஃபேக்டை தான் சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாம அது மிஸ்இன்ஃபர்மேஷனா அப்படிங்கறதையும் இவங்க வந்து செக் பண்ணணும்னு சொல்றாங்க. கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் உண்மையா பொய்யான்னு தெரியணும் இல்லையா, அதை தான் சொல்றாங்க. ஐடென்டிஃபையிங் ரெலவெண்ட் ஆங்கிள்ஸ் டு கிரியேட் கம்பெல்லிங் ஸ்டோரிஸ். எல்லா ஆங்கிள் இருந்துமே அந்த ஸ்டோரிஸை வந்து அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு ப்ராப்பரான கண்டென்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் அது உண்மையா பொய்யா, அது பேக்ரவுண்ட் செட்டிங் என்ன எல்லாமே வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஒரு கண்டென்ட் கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட். மீட்டிங்லலாம் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான டெட்லைன்ஸ் இருக்கும். எஸ்பெஷலி இந்த பிரேக்கிங் நியூஸ்க்கெல்லாம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா நிறைய நியூஸ் ஏஜென்சிஸ் இருக்கு, டப்புன்னு வந்து யார் ஃபர்ஸ்ட் போடுறாங்களோ அவங்கள நோக்கி வந்து ஆடியன்ஸ் வந்து கிராப் ஆகி போவாங்க. ஸோ டெட்லைன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து ரிப்போர்ட்டர்ஸ் தான் வந்து நியூஸ் கொடுத்தா தானே இவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா தானே இவங்க நியூஸ் போட முடியும். ஸோ டெட்லைனில் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. ப்ரையாரிட்டைஸ் டாஸ்க் எஃபெக்டிவ்லி அண்டர் ப்ரெஷர். அவங்க ஒரு ப்ரெஷரில் இருந்தாங்கன்னா கூட, மேல் இடத்துல இருந்து ப்ரெஷர்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து நிறைய ப்ரெஷர் இருக்கும். இந்த கொஸ்டினை வந்து கேட்காதீங்க, இதை வந்து கேட்டுட்டு வாங்க, இந்த இன்டர்வியூ போறீங்கன்னா இதை இவங்க கிட்ட இதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது நிறைய விதமான ப்ரெஷர் இருந்தாலுமே அவங்க வந்து டாஸ்கை தான் வந்து ப்ரையாரிட்டிஸ் பண்ணி எஃபெக்டிவா வந்து அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடாப்டபிலிட்டி. அடாப்டபிலிட்டி அப்படின்னா ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளே அடாப்ட் பண்ணிக்கிறது. இப்போ வந்து எல்லாரும் வாட்டர் சொல்லுவாங்க, வாட்டர் ரொம்ப அடாப்டபிலிட்டியானது. எந்த பாத்திரத்துல ஊத்துறோமோ அந்த பாத்திரத்துக்கு தக்கன அடாப்ட் ஆயிரும்னு அதே மாதிரி தான் இருக்கணும். ஒரு அடாப்டபிலிட்டி தேவை. என்ன என்விரான்மெண்ட்ல நம்ம இருக்கோம், என்விரான்மெண்ட் வந்து குட்டாவும் இருக்கலாம், பேடாவும் இருக்கலாம், ரொம்ப மோசமாவும் இருக்கலாம். ஒரு லைவ் ப்ரோக்ராமையும் போகலாம், அதே இது வந்து ஒரு கலவரம் நடக்கிற இடத்துல வந்து அவங்க இருக்கலாம். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க அடாப்ட் பண்ணிக்கணும். இப்போ லைவ்ல வந்து எப்படி பேசணுமோ அவங்க வந்து அதே மாதிரி ரிப்போர்ட் பண்ணணும். அண்ட் ஒரு நார்மலா ரிப்போர்ட் கொடுக்காங்கன்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க அடாப்ட் ஆகிக்கணும்னு சொல்றாங்க. அடாப்டிங் ரிப்போர்ட்டிங் ஸ்டைல் ஃபார் வேரியஸ் பிளாட்ஃபார்ம் அண்ட் ஆடியன்ஸ். ரிப்போர்ட்டிங் வந்து ஸ்டைல் எப்படி மாறணும்னா அந்த பிளாட்ஃபார்முக்கு தகுந்தாப்புல அந்த ஆடியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து ரிப்போர்ட்டிங் ஸ்டைல் வந்து மாறணும். ரிப்போர்ட்டரோட ஸ்டைல் வந்து எதை பேஸ் பண்ணினா அந்த பிளாட்ஃபார்மையும் ஆடியன்ஸையும் பேஸ் பண்ணி இருக்கணும்னு சொல்றாங்க. அண்ட் நான் சொல்ல ஹெட்டிங்கை மட்டும் போட்டாவது நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அப்படின்னா எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எக்ஸாம் டைம்ல திருப்பி பார்க்கறச்ச உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியும். டெக்னிக்கல் ப்ரொஃபிஷியன்சினா இப்போ ரிப்போர்ட்டர் மட்டும் போய் நின்று பேசினா வந்து நமக்கு டெக்னிக்கலா எல்லாமே தேவைதானே. ஒரு மைக்கு, ஆடியோ ரெக்கார்டிங், வீடியோ ரெக்கார்டிங், கேமரா, எடிட்டிங் சாஃப்ட்வேரு, இந்த மல்டிமீடியா ரிப்போர்ட்டிங்கு எல்லாமே வந்து தேவை. ஸோ அந்த மல்டிமீடியா ரிப்போர்ட்டிங்க்கு வந்து இது எல்லாமே வேணும். ஒரு சிங்கிள் மேனால அவர் ரிப்போர்ட்டர் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துக்கு போனால் நமக்கு நியூஸ் கிடைச்சிருமா? நோ. ஃபோன் வழியே நியூஸ் சொல்ல முடியுமா? கிடையவே கிடையாது. எடிட்டர்ஸ் தேவை, கேமராமேன் தேவை, ஆடியோ ரெக்கார்டிங் தேவை, எல்லாமே இதே மாதிரி ஒரு டெக்னிக்கல் ப்ரொஃபிஷியன்சி வந்து தேவை. அண்ட் நேவிகேட்டிங் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா ஃபார் ரிசர்ச் அண்ட் ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட். ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ரீச் இருக்கணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸோட என்கேஜ்மெண்ட்ல. இப்போலாம் வந்து நம்ம வந்து டிவியில தான் நியூஸ் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஃபோன்லேயே நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து பேஜஸ் வச்சுருக்காங்க, அதுலேயே வந்து லைவ் போய்கிட்டே இருக்கும். ஸோ அதில் பார்க்குறவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து டெக்னிக்கல் ப்ரொஃபிஷியன்சி தேவை. ஒர்க் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதாவது ரிப்போர்ட்டரோட ஒர்க் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும்? டெய்லியா ஆஃபீஸ் போவாங்க, எஞ்சி வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. ஃபீல்ட் ரிப்போர்ட்டிங் அப்படின்னா கேதர் நியூஸ் ஆன்சைட் டியூரிங் ஈவெண்ட். ஃபீல்ட் ரிப்போர்ட்டிங்னா என்னன்னா ஆன்சைட் ஈவெண்ட். இப்போ ஒரு ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு, அந்த இதுல இருந்து ரிப்போர்ட் பண்றவங்க வந்து ஃபீல்ட் ரிப்போர்ட்டிங். நியூஸ் ரூம் ரிப்போர்ட்டிங் அப்படின்னா கொலாபரேட்டிங் வித் எடிட்டர், ப்ரொடியூசர் அண்ட் அதர் ரிப்போர்ட்டர்ஸ் டு ஃபைனலைஸ் ஸ்டோரி. அதை வந்து ப்ரீ ரெக்கார்ட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுவோம்ல, அதுதான் வந்து சொல்றாங்க நியூஸ் ரூம் ரிப்போர்ட்டிங். ரூமுக்குள்ளே இருந்து ப்ரொடியூசரோட, எடிட்டரோட, மற்ற கோ ரிப்போர்ட்டர்ஸோட வந்து கொலாபரேட் பண்ணி ஒரு ஸ்டோரியை வந்து ஃபைனலைஸ் பண்றது. அண்ட் டிஜிட்டல் ஜேர்னலிசம் அப்படின்னா ரைட்டிங் ஃபார் ஆன்லைன் பப்ளிகேஷன், கிரியேட்டிங் மல்டிமீடியா கண்டென்ட் அண்ட் மேனேஜிங் லைவ் பிளாக்ஸ் ஆர் சோஷியல் மீடியா ஃபீல்ட். இதுலேயுமே வந்து ரிப்போர்ட்டர்ஸ் வந்து வேலை பார்ப்பாங்க. என்னன்னா ஆன்லைன் பப்ளிகேஷனுக்காக இருக்கட்டும், ஒரு மல்டிமீடியா கிரியேட்டிங் கண்டென்ட்டாக இருக்கட்டும், மேனேஜிங் லைவ் பிளாக்ஸு, சோஷியல் மீடியா ஃபீட்ஸ்லாம் வந்து இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க.
கீ சேலஞ்சஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கானே உள்ள கீ சேலஞ்சஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து நிறைய மூவிஸ்லாம் பார்த்துருப்போம். நீ வந்து இந்த நியூஸ் எல்லாம் வெளிக்கொண்டு வரக்கூடாது. இப்போ மூவிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட்டர்ஸை வந்து ரொம்பவே ஹைலைட்டடாக வந்து காட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி ஏதாவது என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அக்யூரசி அண்டர் ப்ரெஷர். அவங்க வந்து அண்டர் ஒரு ப்ரெஷரில் இருந்தாங்கன்னா கூட அந்த டைட் டெட்லைனை வந்து அவங்க மேனேஜ் பண்ண தெரியணும்னு சொல்கிறாங்க. சேஃப்டி ரிஸ்க் வந்து நிறைய இருக்குது. இப்போ ஒரு வார் நடக்கு அப்படின்னா அந்த வார் ஜோன்லேயும் அவங்க போய் பேசுவாங்க. நேச்சுரல் டிசாஸ்டரில் இப்போ அவங்களுக்கு வந்து நிறைய ஃபிசிக்கல் ரிஸ்க்கும் இருக்குது. ஒரு கலவரம் நடக்கிற இடத்துல ரிப்போர்ட்டர்ஸ் வந்து லைவாக நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து ஒரு கட்டையை கொண்டு வந்து யாரும் மண்டையில் அடிக்கலாம், இல்லைன்னா அவங்க வந்து ஃபிசிக்கலி ஹார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் கூட சேஃப்டி ரிஸ்க்கெல்லாம் தாண்டி தான் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து வேலை செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. எத்திக்கல் டெலமாஸ் அப்படின்னா பேலன்சிங் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் வித் பிரைவசி கன்சர்ன் ஆர் கல்ச்சர் சென்சிட்டிவ். ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ஒரு கல்ச்சர் சென்சிட்டிவ், ப்ரைவசி கார்னர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு மைண்டில் வச்சுட்டு தான் வந்து பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காம்படிஷன், ஸ்டாண்டிங் அவுட் இன் அ ஃபாஸ்ட் பேஸ் இண்டஸ்ட்ரி வித் கன்சர்ன் நியூஸ் அப்டேட். நான் சொன்ன மாதிரி தான் ஒரு 10 நியூஸ் சேனல் இருக்கும். அந்த 10 நியூஸ் சேனலில் வந்து எந்த நியூஸ் சேனலில் வந்து ஃபஸ்ட்டு பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்களோ அங்கே தான் வந்து ஆடியன்ஸ் வந்து எங்கேஜிங்காக இருப்பாங்க, ஆடியன்ஸ் வந்து கிராப் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து கீ சேலஞ்சஸ் ஆஃப் ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இம்பேக்ட் ஆஃப் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அப்படின்னா என்ன? நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் பிளே அ வைட்டல் ரோல் இன் மெயின்டைனிங் அ இன்ஃபார்ம்டு சொசைட்டி. நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்து சொசைட்டிக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுல ஒரு வைட்டல் ரோல் பிளே பண்ணுறாரு. தே சர்வ் அ பிரிட்ஜ் பிட்வீன் த பப்ளிக் அண்ட் கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன், forecasting, transparency, accuracy and awareness by telling stories that matter. Reports influence public opinion, shape narratives and in case driven social change. ஒரு சோஷியல் சேஞ்ச் ஆகிறதுக்கு கூட ரிப்போர்ட்டர்ஸ் வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஒரு பப்ளிக்குக்கும் கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷனுக்கும் பாலமாக இருக்கிறது ரிப்போர்ட்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிப்போர்ட்டர்னு ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்னா நமக்கு எல்லாம் வந்து நியூஸ் கிடைக்கவே கிடைக்காது. நியூஸ் எப்படி கிடைக்கும்? யாருமே ஒரு நியூஸை கலெக்ட் பண்ணலை, போய் வந்து நமக்கு நியூஸ் வந்து எடுத்து சொல்லலை, அது பேக்ரவுண்ட் எல்லாமே விசாரிக்கல அப்படின்னா நியூஸ் நமக்கு எப்படி கிடைக்கும்? பட் போலீஸ் மூலியமாலாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ தான். போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து டைரெக்டாக வந்து நியூஸ் ஏஜென்சிக்கு வந்து நாங்கள் அப்படிங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அங்கே போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு சென்சேஷனலான கேஸ் நடக்கணும், ரிப்போர்ட்டர்ஸ் அங்கேயுமே போய் நியூஸ் எல்லாம் கேதர் பண்ணுவாங்க. ஸோ ரிப்போர்ட்டர்ஸ் வந்து ரொம்பவே வைட்டலான ரோல் பிளே பண்ணுறாங்க. அவங்க இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான நியூஸே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இவ்வளோ சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்து நான் மறக்காம கேளுங்க. வேறு ஏதாவது போகும் அவளுக்கு சம்மரி வேணும் அதையும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.